Hi friends, welcome to Intellect Academy. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 1 கொஸ்டின் ஆன்சர் சீரியஸில் எக்கனாமிக்கில் எந்த டாபிக்னா மணி அண்டு மானிட்ரி பாலிசி. அதுலேருந்து ஒரு முக்கியமான ஒரு 5 கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ யாரும் பார்க்கலன்னா எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் வீடியோ என்ன பண்ணோம், இன்ஃப்ளேஷன் பற்றின ஒரு முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். வாங்க இன்றைக்கி மணி அண்ட் மானிட்ரி பாலிசி பற்றின முக்கியமான 5 கேள்விகள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண அளிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். கொஸ்டின் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். பண அளிப்பு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். என்ன மணி சப்ளை, பண அளிப்புன்னா என்ன, மணி சப்ளை. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, வங்கி பழக்க வழக்கங்கள் அதிகரிப்பது ஒட்டுமொத்த பண அளிப்பை குறைக்கும். 2வது, இந்திய ரிசர்வ் வங்கியிடம் RBI வங்கிகள் வைத்துள்ள வைப்புத்தொகை பண அளிப்பின் ஒரு பகுதியாகும். 3, 1 ரூபாய் நோட்டை தவிர மற்ற அனைத்து ரூபாய் நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பொறுப்பாகும். ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க, மேற்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 2 மற்றும் ஆப்ஷன் சி 3 மற்றும் ஆப்ஷன் இ எதுவும் இல்லை. இந்த 3ல் ஏதோ ஒன்று சரி, இல்லை 3மே சரியில்லை. ஓகேவா? இதாக சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி? ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். மணி சப்ளை தொடர்பான கேள்வி இது. மானிட்ரி பாலிசியில் ஆன்சர் தெரியுமா? நம்ம ஆன்சர் பார்த்துறோமா? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் மூணு தான் சரியான விடை. 1 ரூபாய் நோட்டை தவிர மற்ற அனைத்து ரூபாய் நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பொறுப்பாகும். இந்திய ரிசர்வ் வங்கியோட பொறுப்பு. 1 ரூபாய் நோட்டை தவிர மற்ற அனைத்து ரூபாய் நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியோட பொறுப்பாகும். மேலே இருக்கிற இந்த 2 கூற்றுகளும் தவறு. ஓகேவா? ஒரு ரூபாய் நோட்டை தவிர மற்ற அனைத்து ரூபாய் நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பொறுப்பாகும். இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி போயிடலாமா? 2வது கேள்வி, பண அளிப்பின் அதாவது மணி சப்ளை சூழலில் அதிக ஆற்றல் கொண்ட பணம், அதே ஹை பவர்டு மணி எதை குறிக்கிறது? அதாவது மணி சப்ளையில் அதிக ஆற்றல் ஹை பவர்டு மணி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? ஓகே, இதுதான் கொஸ்டின். இதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். மக்களிடம் உள்ள பணம், நாணயம் மற்றும் தாள்கள். ஆப்ஷன் பி ஒரு நாட்டில் புழக்கத்தில் உள்ள மொத்த தாள்கள் மற்றும் நாணயங்களின் அளவு. ஆப்ஷன் சி வங்கிகளில் உள்ள கால வைப்பு தொகைகள், டைம் டெபாசிட்ஸ். அதுக்கடுத்தது ஆப்ஷன் டி வங்கிகளில் உள்ள சேமிப்பு வைப்பு தொகைகள். இன்னொரு வாட்டி கொஸ்டின் படிக்கிறேன். பண அளிப்பின் சூழலில் அதிக ஆற்றல் கொண்ட பணம் என்பது எதை குறிக்கிறது? மணி சப்ளை சுச்சுவேஷனில் ஹை பவர்டு மணி அப்படிங்கிறது எதை குறிக்குது? மக்கள்கிட்ட உள்ள கரன்சியா, இல்லை
இந்தியா ஃபுல்லாக ரொட்டேஷனில் இருக்கிற கரன்சியா, வங்கிகளில் உள்ள டெபாசிட்டா, வங்கிகளில் உள்ள சேவிங்ஸ் டெபாசிட்டா, வங்கிகளில் உள்ள டைம் டெபாசிட்டா இல்லை சேவிங்ஸ் டெபாசிட்டா? இதுதான் ஆப்ஷன்ஸ். இதெல்லாம் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் தெரிஞ்சவங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். எனிஒன், யாருக்காவது தெரியுதா ஆன்சர்? ஆப்ஷன் பார்த்துருவோமா? எது சரியான விடை அப்படின்னா, ஒரு நாட்டின் புழக்கத்தில் உள்ள மொத்த தாள்கள் மற்றும் நாணயங்களின் அளவு, அதுதான் சரியான விடை. அதாவது மணி சப்ளை சுச்சுவேஷனில் ஹைப்பவர்டு மணி அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஒரு நாடு ஃபுல்லாக இருக்கிற மொத்த பணம் மற்றும் நாணயங்களோட அளவு தான் ஹைப்பவர்டு மணி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் சரியான விடை. எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். பண அளிப்பின் சூழலில் அதிக ஆற்றல் கொண்ட பணம் என்பது பண அடிப்படை மானிட்டரி பேஸ் குறிக்கிறது. இதில் வணிக வங்கிகள் மத்திய வங்கியிடம் வைத்துள்ள இருப்பு தொகையும் அடங்கும். பகுதி இருப்பு வங்கி முறை ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்க் மூலம் வணிக வங்கிகள் பணத்தை உருவாக்கும் செயல்முறைக்கு இதுவே அடிப்படையாக விரும்புகிறது. ஆப்ஷன் ஏசிடி ஆகியவை பண அளிப்பின் வகைகளாக இருந்தாலும் அவை குறிப்பாக அதில் அதிக ஆற்றல் கொண்ட பணத்தை குறிக்கவில்லை. பரந்த பொருளாதாரத்தில் பணத்தை உருவாக்கும் செயல்முறைக்கு அதிக ஆற்றல் கொண்ட பணம் ஒரு அடித்தளமாக செயல்படுகிறது. எப்படி? பரந்த பொருளாதாரத்தில் பணத்தை உருவாக்கும் செயல்முறைக்கு அதிக ஆற்றல் கொண்ட பணம் அடித்தளமாக செயல்படுகிறது. மோர் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். பரந்த பொருளாதாரத்தில் பணத்தை உருவாக்கும் செயல்முறைக்கு அதிக ஆற்றல் கொண்ட பணம் ஒரு அடித்தளமாக செயல்படுகிறது. முக்கியமான பாயிண்ட். ஏசிடி ஆப்ஷன்ஸ், அதாவது ஏசிடி ஆப்ஷன்ஸ் என்னென்னா, மணி சப்ளை பற்றி சொல்லியிருந்தாலும் ஆனால் அதுக்கான அந்த ஹை பவர்டு மணி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஓகேவா? என்ன ஏசிடி மக்கள்கிட்ட உள்ள பணம், அதாவது நாணயங்கள் மற்றும் கரன்சி நோட்ஸ், இதெல்லாமும் மணி சப்ளைவில் வரும். ஓகேவா? வங்கிகளில் உள்ள டைம் டெபாசிட்டு, சேவிங்ஸ் டெபாசிட், இதெல்லாமும் மணி சப்ளைவில் வரும். ஆனால் எதில் மென்ஷன் ஆகாது? ஹை பவர்டு மணியில் அது சரியான மென்ஷன் இல்லை. ஓகே, அடுத்த கேள்வி. ஆப்ரேஷன் ட்விஸ்ட் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ஆப்ரேஷன் ட்விஸ்ட் கூற்று 1, இது கடன் வட்டி விகிதங்களை குறைப்பதற்காக மத்திய வங்கிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு பணவியல் கொள்கையாகும். கூற்று 2, இது திறந்த சந்தை நடவடிக்கைகளின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால அரசு பத்திரங்களை ஒரே நேரத்தில் வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானது? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 2 மற்றும் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும், ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் இல்லை. இந்த 2 கூற்றில் எது ரைட்டு? 1 மட்டுமா, 2 மட்டுமா, இல்லை 1 2மா, இல்லை 1 2மே கிடையாதா? எது என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ரேஷன் ட்விஸ்ட் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். ஆப்ரேஷன் ட்விஸ்ட்னா என்னன்னு தெரியும். அதுக்கு ஆப்ரேஷன் ட்விஸ்ட் எதுக்கு ரிலேட்டடாக உள்ளது தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். ஆப்ரேஷன் ட்விஸ்ட்
யோசிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சுதா? ஆன்சர் பார்த்துடலாமா, என்ன ஆன்சர்னு? ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ட்விஸ்ட், அது எதுக்கு ரிலேட்டடாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கும் முதலீடுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் உள்ளதுக்கு தான் இந்த ஆப்ரேஷன் ட்விஸ்ட். ஓகே, அதை கண்ட்ரோல்டாக கொண்டுட்டு வர்றதுக்காக தான். வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கும் முதலீடுகளை கட்டுப்படுத்துறதுக்கும். ஓகே, அப்படி பார்த்தோம்னா இதுவும் சரி இதுவும் சரி. அப்போ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் சரி. கூற்று 1 என்ன? இது கடன் வட்டி விகிதங்களை குறைப்பதற்காக மத்திய வங்கிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு பணவியல் கொள்கை. கரெக்ட். வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு மத்திய வங்கிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு பணவியல் கொள்கை. இது திறந்த சந்தை நடவடிக்கைகளை மூலம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால அரசு பத்திரங்களை ஒரே நேரத்தில் வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. இதுதான் முதலீடுகளை கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகேவா? இது திறந்த சந்தை நடவடிக்கைகளின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால அரசு பத்திரங்களை ஒரே நேரத்தில் வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. ஆப்ஷன் 2மே சரி. வாங்க விளக்கத்தை பார்ப்போம். ஆப்ரேஷன் ட்விஸ்ட் என்பது வட்டி விகிதங்களை குறைக்கவும் நாட்டின் முதலீடுகளை கட்டுப்படுத்தவும் மத்திய வங்கிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு பணவியல் கொள்கையாகும். இந்த நடவடிக்கையின் கீழ் சந்தைகளின் பணப்புழக்கத்தை கொண்டு வருவதற்கு அரசு பத்திரங்கள் வருவாய் விகிதங்களின் மாற்றங்களை ரிசர்வ் வங்கி ஏற்படுத்துகிறது. ஓகேவா? வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு, நாட்டில் முதலீடுகளை கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கு மத்திய வங்கிகளால் பயன்படுத்தப்படும் ஒரு பணவியல் கொள்கை தான் இது. இந்த நடவடிக்கை சந்தைகளின் பணப்புழக்கத்தை கொண்டு வருவதற்கு, பணப்புழக்கத்தை கொண்டுட்டு வர்றதுக்கும் அரசு பத்திரங்களை வருவாய் விகிதங்களில் மாற்றங்களை ரிசர்வ் வங்கி ஏற்படுத்துகிறது. கூற்று 2, இது ஒரு திறந்த சந்தை நடவடிக்கைகளின் மூலம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால அரசு பத்திரங்களை ஒரே நேரத்தில் வாங்குதல் மற்றும் விற்பதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. 2வது ஆப்ஷன் அப்படியே இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரியுதுல்ல? ஆப்ரேஷன் ட்விஸ்ட் புரியலன்னா இன்னொரு வாட்டி நல்லா பார்த்துங்க. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? பின்வருவனவற்றுள் எது டோக்கன் மணி என்பதை சிறப்பாக விவரிக்கிறது? டோக்கன் மணினா என்ன அப்படின்னு தெரியணும். ஆப்ஷன் ஏ உள்ளார்ந்த மதிப்பு கொண்ட பணம். ஆப்ஷன் பி ஒரு பண்டத்தின் அடிப்படையில் அமைந்த பணம். ஆப்ஷன் சி அதன் உள்ளார்ந்த மதிப்பை விட முகமதிப்பு அதிகமாக கொண்ட பணம். ஆப்ஷன் டி முகமதிப்பு ஏதுமற்ற பணம். இதில் எந்த ஆப்ஷன் சரி? இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக டோக்கன் மணி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது? அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? எந்த ஆப்ஷன் கரெக்டு? பார்த்துருவோமா? ஆன்சர் பார்த்துருவோமா?
டோக்கன் பணம், டோக்கன் மணி அப்படிங்கிறத கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுனா ஆப்ஷன் சி, அதன் உள்ளார்ந்த மதிப்பை விட முக மதிப்பு அதிகமாக கொண்ட பணம். ஓகேவா, உள்ளார்ந்த மதிப்பை விட முக மதிப்பு அதிகமாக கொண்ட பணம், ஃபேஸ் வேல்யூ அதிகம் கொண்ட பணம். ஓகே, அதை தான் அவங்க சொல்கிறாங்க டோக்கன் மணி அப்படின்னு. வாங்க விளக்கத்தை பார்க்கலாம். டோக்கன் பணம் என்பது அதன் உள்ளார்ந்த மதிப்பை விட முக மதிப்பு வந்து அதிகமாக கொண்ட ஒரு வகை நாணயம். அதாவது உள்ளார்ந்த மதிப்பை விட முக மதிப்பு அதிகம் கொண்ட நாணயம். இதன் மதிப்பு அதன் தயாரிக்கப்படும் பொருளை சார்ந்ததல்ல, மாறாக அதை வெளியிடும் அமைப்பின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சார்ந்ததே ஆகும். பல நாடுகளில் பயன்பாட்டில் உள்ள நவீன ஃபியட் நாணயம் பல நாடுகளில் பயன்பாட்டில் உள்ள நவீன ஃபியட் நாணயம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இதில் நாணயத்தின் மதிப்பு என்பது அடிப்படையில் ஒரு குறியீடு அல்லது மதிப்பின் பிரதிநிதித்துவமே உள்ளது. முகமது பின் துக்ளக் கூட டோக்கன் நாணய முறையை செயல்படுத்த முயன்றார். முகமது பின் துக்ளக் பண்ணார் டோக்கன், ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. முகமது பின் துக்ளக் கூட நாணய முறையை செயல்படுத்த முயன்றார், ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. நவீன இந்திய நாணயங்களும் டோக்கன் நாணயங்களே ஆகும். நவீன இந்திய நாணயங்களும் டோக்கன் நாணயங்கள் தான். சட்டவிரோத நோக்கங்களுக்காக நாணயங்களை உருவாக்குவதை தடுப்பதற்கு குப்ரோனிக்கல் உலோகம் பயன்படுத்தப்படுகிறது. சட்டவிரோதமாக நாணயங்களை தடுக்கிறதுக்காக குப்ரோனிக்கல் உலோகம் பயன்படுத்தப்படுகிறது. 2011ஆம் ஆண்டில் நாணய சட்டம், அதாவது காயினேஜ் ஆக்ட் 2011 நாணயங்கள் உருவாக்குவதை, சட்டவிரோதமாக உருவாக்குவதை தடை செய்கிறது. சட்டவிரோதமாக நாணயங்களை உருவாக்குறத தடுக்கிறதுக்காக குப்ரோனிக்கல் உலோகம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. நாணயங்கள் தயாரிக்கிறதுக்கு குப்ரோனிக்கல் உலோகம் பயன்படுத்தப்படுகிறது. காயினேஜ் ஆக்ட் 2011 படி சட்டவிரோதமாக நாணயங்கள் தயாரிக்கிறது வந்து தடை செய்கிறது. ஓகே, இந்த கேள்வி புரியுதுல்ல? டோக்கன் மணினா என்ன? உள்ளார்ந்த மதிப்பை விட முக மதிப்பு அதிகம் கொண்ட பணம். ஓகே, அடுத்தது பிட்காயின். அடுத்த கேள்வி, பிட்காயின் நெட்வொர்க்கின் பரவலாக்கப்பட்ட தன்மை அதன் பாதுகாப்பிற்கு எவ்வாறு பங்களிக்கிறது? பிட்காயின் நெட்வொர்க்கின் பரவலாக்கப்பட்ட தன்மை அதன் பாதுகாப்பிற்கு எவ்வாறு பங்களிக்கிறது? ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் ஏ, இது விரைவான பரிவர்த்தனைகளை சாத்தியமாக்கிறது. ஆப்ஷன் பி, இது ஒற்றை புள்ளியில் ஏற்படும் செயலிழப்பு அல்லது முறைகேடுக்கான அபாயத்தை குறைக்கிறது. ஆப்ஷன் சி, இது பரிவர்த்தனை சரிபார்ப்பை தடுக்கிறது. ஆப்ஷன் டி, இது நெட்வொர்க்கில் வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கிறது. அதனால் ஆப்ஷனில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிஞ்சுதா? ஆன்சர் பார்த்துடலாமா நம்மளே? என்ன கேட்டிருக்காங்க? பிட்காயின் நெட்வொர்க்கின் பரவலாக்கப்பட்ட தன்மை, அதாவது பிட்காயின் நெட்வொர்க்கோட பரவலாக்கப்பட்ட தன்மை அது எவ்வாறு பாதுகாப்புக்காக எப்படி பங்களிப்பு கொடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி,
இது ஒற்றை புள்ளியில் ஏற்படும் செயலிழப்பு அல்லது முறைகேடுக்கான அபாயத்தை குறைக்கிறது. இது ஒற்றை புள்ளியில் ஏற்படும் செயலிழப்பு அல்லது முறைகேடுக்கான அபாயத்தை குறைக்கிறது. இதுதான் அதோட பாதுகாப்பிற்கான பங்களிப்பு தன்மை. பிட்காயின் நெட்வொர்க்கோட பரவலாக்கப்பட்ட பாதுகாப்பிற்கான பங்களிப்பு தன்மை அப்படின்னா ஒற்றை புள்ளியில் சிங்கிள் பாயிண்டில் ஏற்படும் செயலிழப்பு அல்லது முறைகேடுக்கான அபாயத்தை குறைக்கிறது. அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அந்த பாயிண்ட்லேயே அதை கிளியர் பண்ணுற மாதிரி. ஓகே, அதோட விளக்கத்தை பார்ப்போம். பிட்காயின் நெட்வொர்க் பரவலாக்கப்பட்ட தன்மை அதன் பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் ஒரு அடிப்படை அம்சமாகும். பரவலாக்கம் என்பது இந்த நெட்வொர்க் ஒரு தனிப்பட்ட அமைப்பு அல்லது அதிகார மையத்தால் கட்டுப்படுத்தப்படாமல் இருப்பதை குறிக்கிறது. இதனால் ஒற்றை புள்ளியில் ஏற்படும் செயலிழப்புகளுக்கான அபாயம் குறைகிறது. ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பில் ஒரு புள்ளி செயலிழந்தால் முழு அமைப்பும் சரிந்துவிடும். அபாயம் சரிந்துவிடும். பிட்காயின் போன்ற ஒரு பரவலாக்கப்பட்ட வலையமைப்பில் பல முனைகள் பரிவர்த்தனைகளை தன்னிச்சையாக சரிபார்த்து உறுதிப்படுத்துகின்றன. இது ஒரு புள்ளியின் மீதான கையாளுதல் அல்லது தாக்குதல்களுக்கு எதிராக அதை எதிர்க்கும் தன்மையுடையதாக ஆக்கிறது. இந்த மிகைத்தன்மையும் கட்டுப்பாட்டின் பரவலும் வலையமைப்பின் வலிமையும் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. கூடுதலாக, பரவலாக்கம் நம்பகத்தன்மையற்ற கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது, ஏனெனில் பங்கேற்பாளர்கள் ஒரு மைய அதிகாரத்தை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. இது பிட்காயின் சூழல் அமைப்பின் மீள்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்கிறது. என்ன சொல்கிறாங்க? பிட்காயின் நெட்வொர்க் பரவலாக்கப்பட்ட தன்மையில் பாதுகாப்புக்கு எவ்வாறு பங்களிக்கிறதுனா, அது ஒரு சிங்கிள் பாயிண்டில் மட்டும் இல்லை, அதே மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்குது. அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அது செக் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கேள்வி புரியுதுல? இன்னைக்கான முக்கியமான 5 கேள்வி அவ்வளோதான். இதுவும் முடிச்சிட்டு கீழே நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? Okay, thank you friends.